இதில் எது வந்து மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறோம்னா, அதுவும் நல்லது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து சோஷியல் மீடியால தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்ல இடத்துல சாப்பிடணும் அப்படின்னாவே நானே பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊரில என்ன ஹோட்டல்னு தெரியல. உடனே YouTubeல போயிட்டு எனி ஹோட்டல்ஸ் நியர் திஸ் பிளேஸ்ன்னு உடனே 4 வீடியோ வந்தது. பார்த்தா அந்த கடை சொல்றாங்க. அந்த கடை எங்க இருக்குன்னு உடனே மேப் போட்டு உடனே போயிட்டேன். நல்லா இருந்தது சாப்பாடு. அப்போ பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம். அது மாரி தான் 4 பேருக்கு உதவி செய்றத ஏன் சொல்லணும் அப்டின்னா, 40 பேருக்கு அது போன்ற சிந்தனைகள் வரும். இளைஞர்களுக்கு அவன் செய்யும்போது, அவன் ஒத்த வயதில இருக்கக்கூடிய அ சக மனிதர்கள் எல்லாருக்கும், நாமளும் இது மாரி சம்பாரிச்சா செய்யணும் அப்டிங்கிற அந்த எண்ணம் வரும். அதுக்கு வீடியோ எடுத்து போடலாம் தப்பில்ல. ஆனால் அதில வீடியோ எடுத்து போடுவதன் மூலமாக ஒரு ஒரு ஆதாயம் நமக்கு என்ன மற்றவங்களுக்கு தெரிய வருது நான் செய்கிறேங்கிறது. அப்புறம் மற்றவங்களுக்கு தூண்டுறேன். 2 நான் கொடுக்கக்கூடிய பொருள் அது தரமாக இருக்கணும். 3 வாங்கினவங்க திருப்தியாக இருக்கணும். சரியா? இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க கொடுத்த பொருள் வந்து சரியில்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை.